Hi Native for viewers. அதாவது வந்து ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன் லென்ஸ் அப்படினு சொல்லிட்டு. அந்த படம் பார்த்த உடனே நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. இந்த Facebookல, WhatsAppல, Twitterல அந்த மாதிரி அந்த ஃபேக் ஐடி பத்தின நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. நிறைய பேர் நம்மள பார்க்கறாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. நம்ம பொறுப்பா நடந்துக்கிறது இல்ல. சமூகத்துல நிறைய நம்ம செக்யூரே இல்ல. நம்ம ஒரு விஷயம் பர்சனலா வச்சிருக்கோம்னா அது பர்சனலே இல்ல. எல்லாருக்கும் பொதுவா தான் வச்சிருக்கோம். நம்ம ஃபோன், நம்ம செக்யூரிட்டி கோட் போட்டுச்சிருக்கோம் அப்படினு எதுமே நம்மளுது இல்ல. ஒருத்தன் பார்க்கறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு படமா அந்த படம் பார்த்தேன். ஏன் அந்த படத்தை பத்தி பேசுறேன்னா படத்தோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. அந்த படம் நீங்க பார்க்கலனா போய் நீங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் Facebookல நிறைய பேர் எங்களை வந்து சப்போர்ட் பண்றாங்க. எங்களோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்றாங்க. வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ ஒரு வகையில எங்களுக்கு வந்து ரீச் தான். அந்த வகையில வந்து பார்த்தா ஒரு அட்மின் பேஜ் இருக்கு. என்னன்னா இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள் டா மச்சான் அப்படினு சொல்லிட்டு சைடுல நாங்க போட்டுருந்திருப்போம். அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்னு போட்டுருந்தாங்க. என்னன்னா வந்து அவங்களோட அட்மின் பேரை யூஸ் பண்ணி பொண்ணுங்களுக்கு தகாத வார்த்தையில பேசி அந்த பொண்ணுங்களை ஃபிளட் பண்றது, அந்த பொண்ணுங்கள்ட்ட வாட்ஸ்அப் நம்பர் வாங்குறது, இந்த மாதிரி ஏமாத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்களாம். ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டுருந்தாங்க. ப்ளீஸ் வந்து கேர்ள்ஸ்லாம் பேசாதீங்க. அன்னோன யாரா வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தா பேசாதீங்க, ஃபோன் நம்பர் தராதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டான ஒரு விஷயம் தான். அந்த பேரை படிக்கும் போதே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி அட்மின் பேர் மட்டும் யூஸ் பண்றது இல்ல, கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்காங்க, சரி யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களோட பேரையும் ஃபேக் ஐடியா யூஸ் பண்றது. அவங்க கிட்ட போய் என்ன பண்றதுன்னா ஃபேக் ஐடி நேம் வச்சுக்கிட்டு கரெக்டா பொண்ணுங்கள்ட்ட போய் ரிக்வெஸ்ட் கொடுக்கறது, ரிக்வெஸ்ட் கொடுத்து பேச ஆரம்பிக்கிறது. ஃபேக் ஐடினா வந்து அவரோட ஒரு பிரபலமான ஒருத்தரா இருக்கலாம், மிடில் ஸ்டேஜ்ல இருக்கலாம். அவங்கள பேரை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காசு கேட்கறது, லவ் பண்றேன்னு சொல்றது, மீட் பண்ணலாம்னு கூப்பிடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தெரிஞ்சவங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா ப்ளீஸ் இக்னோர் பண்ணிருங்க. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா நிறைய பேரோட லைஃப் கெட்டு போகுது, நிறைய பொண்ணுங்களோட லைஃப் கெட்டு போகுது. எல்லாருமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு விஷயம் தானே. டைம் பாஸ்க்காக Facebook யூஸ் பண்றோம், ஸ்கூல் போறோம், காலேஜ் போறோம், எப்போ ஃப்ரீ டைம் வந்து Facebook யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு பொழுதுபோக்கை தான் நம்ம பார்க்குறோம். அந்த பொழுதுபோக்கே ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா நமக்கு நம்ம வச்சுக்க ஒரு ஆப்பா மாறுது. அதுதான் தேவையே இல்லை அப்படிங்கிறது. முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுங்க, தெரியாதவங்கள்ட்ட பேசாதீங்க. இந்த மாதிரி நான் அவரோட ஃப்ரெண்டு, இவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அட்மின் பொதுவாக இல்லை, ஏதோ ஒரு ப்ரொஃபைல்ல இருந்து அன்னோன் மெசேஜ் வந்தா முடிஞ்ச வரைக்கும் இக்னோர் பண்ண பாருங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த பேஜுக்கு மட்டும் நாங்க வாய்ஸ் தரோம் அப்படின்லாம் இல்ல. இந்த பேஜ் மாதிரி பல விஷயங்கள் பார்த்தோம். ரீசெண்டா இந்த பேஜ் தெரிஞ்சவங்க அப்படின்றதுக்காக மட்டும் தான் இது வழியா எல்லா விஷயங்களும் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்புக்காக தான் இந்த ஒரு விஷயம் பண்ணோம். இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள் டா மச்சான் அப்படின்ற இந்த பேஜுக்கு மட்டும் இல்லாம நிறைய பேஜ்ல இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சீப்பான ஒர்க் பண்றதெல்லாம் விட்டுருங்க. இந்த பேஜ் ஹேக் பண்றது, அந்த பேஜ்ல நான் அட்மின் பேசுறேன்னு பேசுறது, ஏன்னா அந்த பேஜ் அட்மின் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு பல ஒர்க் இருக்கும். அதெல்லாம் இல்லாம சும்மா இருக்கதான் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அடுத்தவங்க லைஃப்ல விளையாடாதீங்க, ஃப்ளட் பண்ணாதீங்க. முக்கியமா இந்த பொண்ணுங்கள்ட்ட மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, பேசாதீங்க, திட்டாதீங்க. அம்மா, தங்கச்சி, தெரிஞ்சவங்களை தவிர மற்ற எல்லாருமே அப்படிதான் நம்ம பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையே இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. நமக்கு என்ன வேலையோ பார்த்துட்டு போவோமே. நிறைய வேலை இருக்கு நம்ம லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கு, அடுத்த லெவல் போறதுக்கு எவ்வளவோ ஒர்க்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்தாலே போதும். லைஃப்ல அடுத்த ஸ்டெப் அப்படி ஜாலியா போயிடலாம். அந்த லெவலுக்கு போயிட்டாலே போதும். நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தேடி வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன ரிக்வெஸ்டா தான் இந்த ஒரு வீடியோ பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் எதையுமே இந்த ஃபேக்குன்ற விஷயத்தை விட்டுருங்க. நம்ம எப்படி இருக்கமோ நம்மள மாதிரி இருந்துட்டோம். அடுத்தவங்களை ஹர்ட் பண்றோம், அடுத்தவங்க நம்ம பண்றோம், அடுத்தவங்கள வாழ்றோன்றதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா 2 ஃபேக் ஐடி இருந்தா டெலீட் பண்ணிருங்க. நன்றி.